தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திரைக்கலைஞர் திருமிகு கௌதமி அவர்கள். மேடம் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் காலமானார். உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். ரொம்ப வேதனையான ஒரு நேரமுங்க. என்னுடைய கரியர் முதல்ல இருந்து ஆரம்ப காலத்துல இருந்து அவர் கூட பணியாற்ற வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு எனக்கு. அவர் ஒரு கோஸ்டாரா மட்டும் இல்லாம ஒரு தங்கமான மனிதராக நான் பார்த்துருக்கிறேன். கோ ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம கூட பணியாற்றும் ஒவ்வொரு டெக்னீஷியனும் எந்த ஒரு அந்தஸ்துல இருந்தாலும் அவ்வளவு மனிதாபிமானத்தோடைய ஒரு பாசத்தோட அவர் பார்த்துப்பாரு. இது அவருடைய வாழ்க்கையில எந்த துறையில அவர் ஈடுபட்டாலும், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், எந்த பாதையில அவர் நடந்தாலும் இது மட்டும் மாறாம இருக்கிற ஒரு குணமாக நான் பார்த்து வந்துட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. அவரு இத்தனை காலமா நம்ம கூட இருந்து இவ்வளவு அருமையான ஒரு ஒரு குணங்களை நம்ம எல்லாருக்கும் அவர் பகிர்ந்துகிட்டு, அவரு கூட எந்த ஒர்க்கா இருந்தாலும், இல்லை அரசியல் ரீதியாகவோ, இல்லை நண்பர்களாகவோ, இல்லை அவர்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டு போனவங்களா இருந்தாலும் அதே அக்கறையோடையும் அதே பாசத்தோடையும் அவர் வரவேற்று அவரால் என்ன பண்ண முடியுமோ, இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ அது அவர் செய்யாம கொடுக்காம அனுப்பவே மாட்டார். இது எனக்கு உறுதியாக தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நம்ம ஒரு தங்கமான மனசு கொண்ட ஒரு மாமனிதனை நம்ம இழந்திருக்கோம். சமீப காலத்துல அவருக்கு உடல்நலம் சரியில்லாம இருக்கிறது பார்த்து அறிந்து ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது. இன்னைக்கு அவருக்கு ஒரு நிம்மதி அடைஞ்சிருக்கு. நாம ஒரு அருமையான ஒருத்தர் நம்ம இழந்திருக்கோம். அவருடைய குடும்பத்தாருக்கும், ரசிகர்களுக்கும், தொண்டர்களுக்கும், அவரை பார்த்து நேசிச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல், என்னுடைய ஆழ்ந்த ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலான அந்த உங்களுடைய அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நடிகராக, தயாரிப்பாளராக, அரசியல் தலைவராக, நடிகர் சங்க தலைவராக அப்படின்னு எடுத்த எல்லா முகங்களிலும் ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோட எல்லாரையும் வழி நடத்தி சென்றது. அதுதான் விஜயகாந்தினுடைய அந்த பண்பு அப்படிங்கறத எல்லாரும் தொடர்ச்சியாக பேசுறதை பார்க்க முடியுது. நீங்க அவரை இந்த முகங்கள்ல எல்லா முகங்களையும் நீங்களும் பார்த்திருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவம் கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இதுல சொல்லணும்னா, அவர் செட்டுக்குள்ள அடியை எடுத்து வச்சதும் ஒரு நல்ல கலகலப்பான ஒரு எனர்ஜி வந்துடும் எல்லாருக்கிட்டும். அதாவது ஒர்க்ல அவ்வளவு ஃபோக்கஸ்டா இருப்பாரு. ஒரு ஷார்ட்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும், அது ஃபைட் காட்சி இல்லை ஒரு நடிப்பு காட்சி இல்லை ஒரு பாட்டு காட்சி எதுவா இருந்தாலும் அவ்வளவு முழு மனசோட இறங்கி, அதுக்கப்புறம் அவருடைய அந்த தைரியம், அவருடைய அந்த வீரம் நான் பார்த்திருக்கேன். ஸ்டண்ட் எல்லாம் பண்ணும்போது நாங்க சந்தன காற்று படம் ஷூட்டிங்ல இருந்தோம் ஊட்டியில. ஒரு சண்டை காட்சி நடந்துட்டு இருந்தது. அவருக்கு ஆக்சுவலி சண்டை காட்சி நடந்துட்டு இருக்கும்போது அவரே ஒரு மாபெரும் இந்த கம்பு சண்டை அதெல்லாம் பண்ணுவார் அவரு. அதுலயே ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு குரு அளவுக்கு அவர் சாதிச்சாருக்கு அப்படிங்கிறது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. மிக்க நன்றி மேடம். இணைப்பில் உங்களுடைய இரங்கல் செய்தி எங்களோடு பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி.